தெரிந்து பேசுவோம். ஒன்றும் தெரியாதா? ஒண்ணும் தெரியாதா? அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். இதை நம்ம நார்மலா டூ யூ நோ நத்திங், டூ யூ நோ நத்திங், நத்திங் அப்படிங்கிறத சொல்லலாம். எப்படி வாக்கியமா சொல்றது அப்படிங்கிறத பார்ப்போம். Do you know nothing about? Do you know nothing about this topic? Or do you know nothing about our channel? Our channel. நம்ம சேனலை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? தெரியாதா? அப்படிங்கிறது நம்ம இது யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஐ டோன்ட் நோல க்ளூலெஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதை வச்சு ஆர் யூ க்ளூலெஸ், ஆர் யூ லெஸ் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? வாட் என்ன நடந்தது என்று உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? இதுல இருந்து நீ உண்மை கத்துக்கலையா? உண்மை கத்துக்கலையா? haven't you this class or experience? இந்த வகுப்புல இருந்து நீங்க உண்மை கத்துக்கலையா என்றும் தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த வகுப்பில் எனது அனுபவத்திலிருந்து அனுபவத்தில் ஒன்றும் இல்லையா?
உனக்கு எப்படி தெரியாம போச்சு, உனக்கு எப்படி ஒன்றும் தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸ் கேட்கறதுக்கு how come you know? Yes. பற்றி உனக்கு எப்படி இன்னும் தெரியாம போச்சு, தெரியாம போச்சு அப்படின்னு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு இதை யூஸ் பண்ணலாம். How come you don't know anything about this matter, or anything about this issue, or anything about this event, or simply stop this one. இதை பத்தி உனக்கு எப்படி இன்னும் தெரியாம போச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு நாம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நிஜமாவே எல்லாமே தெரியாதா அப்படிங்கிறதுக்கு இது கொஞ்சம் இம்போஸ் பண்ணி சொல்லலாம். சீரியஸ்லி, நாட் எனிதிங் திஸ். உண்மையாகவும் தெரியாதா, கொஞ்சம் எம்பத்திக்கா கொஞ்சம் அழுத்தமா சொல்லும்போது சொல்லலாம். இதை பத்தி உண்மையாவே ஒன்றும் தெரியாதா அப்படின்னு. சீரியஸ்லி நாட் நோ எனிதிங் அபவுட், எனிதிங் அபவுட் திஸ். ஸோ இதுல ஆர் யூ க்ளூலெஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஹேவன்ட் யூ லேர்ன்ட் எனிதிங் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு அனுபவத்தை அல்லது ஒரு நமக்கு நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு அல்லது நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, எல்லாருக்கும் தெரியணும்னு ஆசைப்படுறவங்க தெரியாத போது கேட்கறதுக்கு சொல்லலாம். அதே மாதிரி ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு அதிர்வு ஆச்சரியத்தை கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம், ஹவு யூ நோ அபவுட், ஹவு கம் யூ டோன்ட் நோ, ஹவு யூ கம் டு நோ அப்படிங்கிறது. இது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நம்மளுடைய ஆச்சரியம், வியப்பு அல்லது ஒரு ஏமாற்றம், இந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம சொல்றதுக்கு இந்த மாதிரி வாக்கியம் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஹவு கம் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஆர்வம், வியப்பு, வருத்தம் இதெல்லாம் சொல்றதுக்கு நாம யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்ததுல நாம ஒரு பர்மிஷன் எப்படி கேட்கறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம்.